வணக்கம், வெல்கம் டு அம்மா சமையல். நம்ம இன்றைக்கி ஜாஃப்ரானி புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா பவுடர் அரைச்சிக்கணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், அடுத்து ஒரே ஒரு கல்பாசி, அப்புறம் ஜாதிபத்திரி 1. அடுத்து இந்த கருப்பு ஏலக்காயிலிருந்து விதைகள் மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த தோல் சேர்க்க தேவையில்லை, விதைகள் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட கருப்பு ஏலக்காய் இல்லைன்னா பரவாயில்ல, சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் சேர்த்தா ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த ஜாதிக்காயை கொஞ்சமாக துருவி விடலாம், நிறைய சேர்த்துடாதீங்க. ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு திருவினா போதும். அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை உருக்கி எடுத்து வச்சுக்கலாம். அதோடு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பவுடரை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். கெட்டியாக இருக்க தயிர் 1/4 கப் சேர்த்துக்கலாம். கடைசியாக குங்குமப்பூ ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த புலாவில் குங்குமப்பூ சேர்த்தா ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லாட்டி பரவாயில்ல, விட்டுடுங்க. அடுத்து ஒரு பவுலில் அரிசி ஊற வச்சுக்கலாம். அதுக்கு 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இப்போ 1/2 மணி நேரத்துக்கு அரிசி ஊறட்டும். இப்போ அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதோட எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வறுத்துக்கலாம். எண்ணெயில் நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதோட வெங்காயம் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் இருக்க வெங்காயத்தை ஒன்று நல்லா நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். புலாவ்லாம் பண்ணும்போது வெங்காயம் நல்லா நீளமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் நமக்கு. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம். நம்ம முன்னாடியே முந்திரி பருப்பு சேர்த்துட்டோன்னா ரொம்ப நேரம் வதங்கும். அதனால தான் நான் கடைசியாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா சேர்க்குறேன். இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த புலாவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ரொம்ப தேவைப்படாது, அதனால கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த புலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 10 புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக சேர்த்தா போதும். உங்கள்கிட்ட புதினா இலைகள் இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ இது நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அரிசியிலேருந்து தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு அரிசியை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு வேக வச்சுக்க போகிறோம். இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மூடி போட்டுட்டு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா தண்ணி சீக்கிரம் சுண்டிடும், நமக்கு அரிசி வேகாது. அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு சாதம் 3/4 பதம் வெந்திருக்கு. இப்போ இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெண்ணெய் தயிர் கலவை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் புதினா இலைகளும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டுட்டு திரும்ப வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். அப்போ தான் அரிசி நல்லா வேகும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. புலாவ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல உதிரி உதிரியாக இருக்குது, ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது. அவ்வளோதாங்க, சுவையான ஜாஃப்ரானி புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இந்த புலாவோட பன்னீர் கிரேவி இல்லைன்னா சிக்கன் கிரேவி இல்லைன்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ரைத்தாவோட சர்வ் பண்ணால் கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த சுவையான ஜாஃப்ரானி புலாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என் அம்மா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.